ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் அஸ்ட்ரோரெங்கா, பிரசன்ன வித்தகர், வாஸ்து நிபுணர், ஜோதிட ஆலோசகர். இப்போது வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். குரு அப்படின்றதுனால குரு பகவான் யார், அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கோம். குரு பகவான் அதாவது நம்ம கேலக்ஸி, அதாவது சூரிய மண்டலத்தில், சூரிய குடும்பத்தில் 5வது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். இவர் தேவர்களுக்கு பிரகஸ்பதி, அதாவது தேவர்களுக்கு ஆலோசகர், மந்திரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. தேவ மந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பூமியிலிருந்து 48 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இவர் இருக்கார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றார். இவர் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு தோராயமாக 10 மணி நேரமும் 9 மணி நேரம் 55 நிமிடம் ஆகுது. இந்த கிரகத்தினுடைய குறுக்களவு பார்த்திங்கன்னா 56,500. ஸோ இந்த குரு பகவானுக்கு அரசன், ஆசான், சிகண்டி, தேவகுரு, வியாழன், அந்தணன், அரசன் இப்படிலாம் பெயர்கள், சிறப்பான பெயர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குரு நம்ம ராசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, காலபுருஷ ராசியில் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அங்கம் வகிக்கிறார். இந்த 9ம் 12ம் சிறப்பான இடங்கள் நம்ம ராசி சக்கரத்தில். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய உடல் ராசி கட்டம் அப்படி தான் இப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உடலை நம்ம பிரித்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது தொடையாக வருது. அதாவது இந்த உடலை தாங்கக்கூடிய பகுதியாக அந்த குரு இருக்கக்கூடிய இடம் வருது. எங்கெல்லாம் சதை பிடிப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியெல்லாம் குரு ஆதிக்கம் செலுத்துகிறார். கொழுப்பு உள்ள இடங்களுக்கு குரு ஆதிக்கம் செலுத்துகிறார். எலும்பு அல்லாத சதை பகுதிகளுக்கு குரு ஆதிக்கம் வைக்கிறார். இந்த குரு பகவான் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஆசான் இருக்கார் அப்படின்னா ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறார். அவர் வளர்ச்சிக்கு எல்லாமே செய்கிறார். அவர் வளர்ந்ததுக்கு பின்னாடியும் அதே இடத்துலேருந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கிறார். அவர் தான் குரு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குரு. ஒரு மதத்தை போதிக்கக்கூடியவங்க, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க, இப்படி இந்த தன்மை உடையவங்க எல்லாமே நம்ம குருவாக எடுத்துக்கிறோம். இந்த குருவினுடைய நிறம் அப்படின்றது பொன்னிறம். அதனால தான் அவர் பொன்னவன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் நம்மளுடைய உடலில் வயிற்று பகுதிக்கு அங்கம் வகிக்கிறார். வயிறு சார்ந்த பகுதிகளுக்கும் அங்கம் வகிக்கிறார். இவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா யானை வாகனம். ஸோ இந்த மண் பூதத்துக்கு இவர் ஆதிபத்தியம் வாங்குகிறார். இந்த குரு பகவானுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ராசி பலன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போய்டுவோம். தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குரு பெயர்ச்சி, குரு உங்கள் ராசியில் தாங்க உச்சமடைகிறாரு. அப்போ குருவோட தன்மைகள் உங்களுக்குள்ள அதிகபட்சமாக குருவுடைய காரத்துவத்தை வாங்கின அன்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க. இப்போது கடகராசி பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் உச்சமடைகிறார். பூச நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை பிரகஸ்பதி தான் தட்சிணாமூர்த்தி, நம்ம குரு பகவான். ஸோ இந்த குருவோடைய கண்டென்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் வளைச்சி எங்கே தேர்னீங்கனாலும் அந்த குருவோடைய கண்டென்ட்டாக தான் நீங்கள் இருப்பீங்க. தாய் உள்ளம், அதை யார் எதை கேட்டாலும் செய்கிறது. அதை உங்களுக்கு நட்பு வட்டாரம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக இருக்கும். நண்பர்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ராசியினுடைய ஒரு அற்புதமான விஷயங்கள். கடகத்தை சுற்றி ஒரு நட்பு வட்டாரம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன விதமான பலன் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். கடகத்துக்கு குரு கெடுதல் பண்ண மாட்டார். 6, 9 கூடியவர் தான், ஆனால் கெடுதல் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா 6ஐயும் வாங்கிட்டார், 9ஐயும் வாங்கிட்டார். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம், 9ஆம் பாவம் திரிகோணஸ்தானம். அப்போ 9ஆம் அதிபதி கெடுப்பாரா அப்படின்னா கெடுக்க மாட்டார். இப்போ அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். ஈசனோர் 10லே தலையோட்டிலே இறந்துண்டதும் அப்படின்னு நமக்கு கோச்சார பலன் சொல்லியிருக்காங்க. அப்போ இது நடக்குமா சார் அப்படின்னா நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 2, 4, 6, 8 இந்த இடங்களை பார்ப்பார். ராசிக்கு 2, 4, 6 இந்த இடங்களை பார்க்குறது அப்படிங்கிறது 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே தனவரவுகள் சிறப்பாக இருக்கும். அப்போ தனவரவு வந்துட்டால் நம்ம ஏன் பிச்சை எடுக்க போகிறோம்? வாய்ப்பு இல்லையே. அப்போ இது உள்ளூர இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, நம்ம அதையும் கவனிக்கணும். கடன் வாங்க போகிறீங்க,
6ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார், 8ஆம் வீட்டுக்கு குரு தொடர்பு, 4ஆம் வீட்டுக்கு குரு தொடர்பு, இப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடு லோன் கடன், 4ஆம் வீடு வீடு. அப்போ கடன் வாங்கி வீடு கட்ட போகிறீங்க. கடகராசிக்காரங்க யாரெல்லாம் வீடை விற்றுட்டோன்னு வருத்தப்பட்டீங்களோ, இந்த ஆண்டு புதுசாக உங்களுக்கு இன்னொரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. 2ஆம் வீடு வரவு, 4ஆம் வீடு வீடு, 6ஆம் வீடு லோன். அப்போ லோன் வாங்கி வீட்டை கட்டுங்க. வீடு கட்டுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் தான். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சனியும் உங்களுக்கு கடகத்தை பார்க்குறாரு, சிம்மத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டை சனியும் பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அப்படின்ற அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உறுதியாக கிடைக்குது அப்படின்றத இந்த குரு சனி பார்வையினுடைய இணைவுகள் சொல்கிறது. அப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா சனியோட தொடர்பு வேணும்னு சொல்கிறோம், குருவோட தொடர்பும் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். குரு சுபத்துவத்தை கொடுத்தா சனி அந்த கர்மாவை நடத்தணும். ஸோ இது ரெண்டையும் இணைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. அப்போ கடகராசிக்கு அஷ்டமச்சனி இதை நினச்சி நீங்கள் பயப்படுவீங்க. ஏன்னா சனி தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டமான ஒரு அமைப்பு. 7 சனியாக இருக்கட்டும், அஷ்டமச்சனியாக இருக்கட்டும், அஷ்டமச்சனியாக இருக்கட்டும், இதை நினச்சி நீங்கள் ரொம்பவுமே வருத்தப்படுவீங்க. இப்போ வீடு கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் கடன் வாங்கி ஐயோ கடனை கட்டணுமே அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வந்துடும். எப்படி கடன் கட்ட போகிறோம், நம்ம கடன் கட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம சிந்தனைகள் போகும்போதே இந்த சனி பகவான் அவருடைய தாக்கத்தை குறைச்சிடுவார். அவனே பாவமாக ரொம்ப மன உளைச்சலாக இருக்கான், அவனை போய் நம்ம ஏன்டா கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற சிந்தனைக்கு சனி பகவான் போகிறார். ஏன்னா அவர் தான் வீட்டையே கொடுக்குறார். ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் யோகத்தை கொடுக்குது. இந்த யோகத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமம் அப்படிங்கிறது வராது. அப்படி தான் இந்த ஆண்டினுடைய அமைப்பு அப்படிங்கிறது விசேஷமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த அஷ்டமச்சனியை நினச்சி நீங்கள் வருத்தப்படாமல் லோன் போடுங்க, வீட்டை கட்டுங்க. ஆக்சுவலாக வீடு கட்டுறதுக்கான இடம் நீங்கள் முன்கூட்டியே வாங்கியிருக்க வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இப்போ வாங்குங்க, இடத்த வாங்கி வீட்டை கட்டுறதுக்கான வாய்ப்புகளை செய்யுங்க. ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி கடகராசிக்கு வந்து உங்களுக்கு 8ல் சனி அப்படின்றதுனால அஷ்டமச்சனி அப்படின்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால 4ஆம் இடத்துல 6ஆம் இடத்துலலாம் விழுகுது. அப்படிங்கிறதுனால நட்பு வட்டாரங்கள்கிட்ட நீங்கள், ஏன்னா நட்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டேன், நட்பு வட்டாரங்கள்கிட்ட நீங்கள் அதிகபட்சம் ரொம்ப நம்பி இந்த காலகட்டங்களில் எந்த விஷயங்களும் செய்ய வேணாம். புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம். இதுதான் என்னோடய அறிவுரை. புது தொழில் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா அதுவும் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீடு கட்டுறோம், குடும்பத்தை பார்க்குறோம், குடும்பத்துக்கான வேலைகளை செய்கிறோம் அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருங்க. குடும்பத்தை தவிர்த்து 3ஆம் நபர்கிட்ட அன்னெசரியாக தேவையில்லாமல் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ பேச்சினாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா 2ஆம் இடத்தை தான் சனி பார்க்குறாரு. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல போய் அது வேறு மாதிரி திரிச்சு அது இன்னொரு மாதிரி கம்யூனிகேட் ஆகுறது அப்படிங்கிறது தேவையற்ற விஷயம். தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரக்கூடிய நேரம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து 3ஆம் நபர்கிட்ட பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் குறைச்சிக்கோங்க, நட்பை குறைச்சிக்கோங்க. இந்த நேரத்தில் தேவையானது அப்பப்போ என்னென்ன என்ன அப்படிங்கிறதோடு வச்சுக்கோங்க. மற்றபடி புது தொழில் தொடங்க வேணாம். கடன் வாங்கலாம், வீடு கட்டலாம், காது குத்தலாம், இந்த மாதிரி சுபமான செயல்கள். ஏன்னா 4ஆம் வீடுன்றது வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் எதோ ஒன்றுனாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஒரு சுபகாரியம்னா நம்ம வாழ்நாளில் என்றைக்கு இருந்தாலும் வீடு கட்டுறதோ, ஒரு நம்ம காது குத்துறதோ, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதோ என்றைக்கு இருந்தாலும் நம்ம நடத்த போகிறது தான். அதனால் இந்த காலகட்டங்களில் லோனை போட்டோ அல்லது பக்கத்தில் கடன் வாங்கியோ கட்டி அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடலாம் இல்லையா? ஏன் நம்ம அது வந்து ஒரு காலம் தாழ்த்தி அந்த காரியம் நடக்காதப்போ நம்ம சிரமப்பட்டு செய்கிறதுக்கு இப்போயே செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி சுபகாரியங்கள் செய்யறதுக்கான காலகட்டமாக இது இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த கடகராசிக்கான பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. கடகராசி புற்று ராசி. அப்போ புற்று ராசிக்கு என்ன விதமாக பரிகாரம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கடகராசியில் தான் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை ஆதிசேஷன்ற பாம்பு. இந்த புற்றை கவனிச்சிங்கன்னா ஒரு இது தெரியும், ஸ்டெப் மாதிரி அழகாக இருக்கும். அதுலேருந்து ஒரு சர்ப்பம் எட்டி பார்க்கும். இந்த உருவம் தான் ஆயில்யத்தினுடைய உருவம். இந்த கடகராசிக்காரங்க நடக்கும்போதே சர்ப்பம் மாதிரி தான் நடப்பாங்க, சலுன்னு வேகமான நடை இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, புற்று உள்ள கோயில்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பண்ணாரி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரி மாரியம்மன் வழிபாடு எடுத்துக்கிறது இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தை வெகுவாக உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். இந்த பரிகாரம் வந்து
பக்கா வேலை செய்யும். ஏன்னா நம்ம ராசியை வலுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கோச்சார பலனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம கண்டிப்பாக தவிர்த்திடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி புற்று வழிபாடுகள் எடுத்துக்கிறது, புற்றுள்ள அம்மன் கோயிலில் வழிபாடு எடுத்துக்கிறது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த காலகட்டங்களில் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க. உங்களை அஷ்டமச்சனி நெருங்காது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.